வெல்கம் டு மை சேனல் ஸ்ரீலயா சமையல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோனுங்க, சுவையான பன் தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதில் வந்து 1 கப்பு ராகி மாவு எடுத்துருக்குறேன். இதில் குண்டாவில் போட்டேன். 3/4 கப்பு வெள்ளை ரவை, அப்புறம் 1/2 கப்பு தயிர், கொஞ்சம் புளிச்ச தயிர் எடுத்துருக்குறேன். கொஞ்சமாக உப்பு. இப்போ இதை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிசைஞ்சு வச்சிடலாங்க. இந்த தயிர் அளவாக இருக்கான்னு பார்க்கலாம், பத்தாது. அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிசறி வச்சிடலாம். ஒரு 1/2 அன் ஹவர் வந்து அது ரெஸ்ட்டில் இருக்கட்டுங்க. தண்ணி வந்துங்க இந்த தயிர் எடுத்த கப்பில் ஒரு 2.5 கப்பு ஊற்றிருக்கிறேன். ஒரு கப்பு ராகி மாவு, இதில் 1 கப்பு ராகி மாவு, 3/4 கப்பு ரவை, அப்புறம் இதில் 1/2 கப்பு தயிர். அது பத்தாமல் இதில் 2.5 கப்பு அளவு தண்ணி ஊற்றி நல்லா மாவு பெசரி வச்சுருக்கிறேன். இது ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டுங்க, மூடி வச்சிடலாம். அதுக்குள்ளே இதுக்கு ஒரு சட்னி பார்த்துட்டு வந்துடலாங்க. இப்போ ஒரு ஜாரில் வந்து இதில் 2 கப் அளவு நடக்கலை போட்டிருக்குறேங்க. இதில் ஒரு 1/4 கப்பு தேங்காய் போட்டுடலாம். ஒரு வரமிளகாய், ஒரு பச்சை மிளகாய், 2 பல் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லி இலை. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். சட்னி அரைச்சிட்டு வந்துட்டுங்க. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இது வந்து இந்த பன் தோசை வந்து நைட்டுக்கு, இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து பாசிப்பயிறு சுண்டல்னு டீயும். இப்போ இதை கொடுத்துட்டு வந்துடுறேன். இப்போ சட்னி வந்து சட்னி தாளிச்சிடலாங்க. அடுப்பில் வடக்க வச்சுட்டேங்க. ஒரு 1/2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு போட்டுடலாம். இப்போ கருவேப்பிலை போட்டுடலாங்க. இதை சட்னியில் கொட்டிடலாம். இப்போ அதே வடக்கில் அடுப்பில் வச்சுட்டேங்க. ஒரு 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிடலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த ஆயில் வேணுமோ ஊற்றிக்கோங்க. இது காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் வந்து கையில் நல்லா தேய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன், போட்டுடலாம். இல்லை 2 பெரிய வெங்காயம் வந்து பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். அதுலேயே கருவேப்பிலை போட்டேன். நான் வந்து வீடியோ எடுக்க வேண்டாம்னு நினச்சேன். எங்கள் வீட்டில் அவர் தான் சரி இது வீடியோ எடு அப்படின்னு சொன்னார். அது நான் வீடியோ எடுக்க வேண்டாம்னு நினச்சிட்டு வெங்காயம், மிளகா, கருவேப்பிலை எல்லாம் ஒன்றா போட்டு வச்சுட்டேன். அப்புறம் அவர் வந்து சொன்னதுக்கப்புறம் நல்லா தனித்தனியாக எடுத்து வச்சேன். அப்போ 2-3 கருவேப்பிலை அதில் இருக்குது. ஸோ அது வெங்காயத்தை வதக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கக்கூடாதுங்க. ஒரு 1/2 வேக்காடு அப்படி வதங்கினா போதும். அப்போ தான் நம்ம அந்த மென்று சாப்பிடையில நல்லாயிருக்கும். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்குறேங்க, அதையும் போட்டுடலாம். இதில் ஒரு பெரிய கேரட் துருவி வச்சுருக்கேன். இதில் 1 கப் எடுத்துருக்கிறேன், அதையும் போட்டுடலாம். நம்ம வந்து ஏற்கனவே மாவுக்கு உப்பு போட்டுட்டோம். இதுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக. இப்போ இதை கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். இது ஃபுல்லாக வதங்கணுங்கிறது இல்லைங்க, சும்மா ஒரு 2 நிமிஷம் அப்படி வதக்கினா போதும். நீங்கள் வந்து இது கூட
கடலப்பருப்பு உளுந்து வேணாலும் போட்டுக்கலாம். நான் அது மாமா சாப்பிட முடியாது, அதனால் நான் வந்து அதை ஸ்கிப் பண்ணிவிட்டேன். நீங்கள் வேணால் கடலப்பருப்பு உளுந்து போட்டுக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு மல்லி இலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை போட்டுடலாம். போட்டு இறக்கிடலாம். இது கொஞ்சம் ஆறிட்டு இருக்கட்டும். இது ஆறட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம இந்த மாவை அரைச்சிட்டு வந்துடலாம். அரை மணி நேரம் ஆயிடுச்சு, அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாவை அரைச்சிட்டு வந்துடலாங்க. அரைச்சிட்டு வந்துட்டுங்க, அதை ஊற்றிடலாம். இப்போ ஒரு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டுங்க. ஒரு 1/4 ஸ்பூன் வந்து சோடாப்பு சேர்த்துடலாம். நல்லா கலக்கி விட்டுறலாங்க. நான் வந்து அந்த மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கிறேன். ஒரு 4-5 ஸ்பூன் ஊற்றிருக்கிறேன். இப்போது இந்த வதக்கி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, இந்த வெங்காயம் இதெல்லாம், இப்போ அதை எடுத்து இப்போ அதை வந்து மாவுக்குள்ளே போட்டுக்கலாம். இப்போ ஒரு ஃபேன் அடுப்பில் வச்சுட்டேங்க. இதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ மாவு ஒரு கரண்டி எடுத்துக்கலாங்க. இது வந்து பரத்தி விட வேண்டாம், அப்படியே ஊற்றிக்கலாம். இன்னொரு அரை கரண்டி மாவு ஊற்றிக்கலாம். கொஞ்சம் வேகட்டும். டீக்கு சிம்மில் வச்சிடலாங்க, இது வேகட்டும். பாருங்கள், நல்லா உப்பி வந்திருக்கு. கொஞ்சம் திருப்பி போட்டுக்கலாம். ரெண்டு பக்கம் திருப்பி போட்டேங்க. சுவையான வன் தோசை ரெடிங்க. வாங்கலாம், நீங்களும் சாப்பிட்லாம். ரெண்டு பக்கம் திருப்பி போட்டேங்க. சுவையான வன் தோசை ரெடிங்க. வாங்கலாம், நீங்களும் சாப்பிட்லாம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஆல்.